போச்சு. என்ன இந்த கடலை தாண்டி போய் கண்டுபிடிக்கிறதா தென் திசையில்? கங்குகரை காணாத கடல், கடற்கரையை போய் நின்று பார்த்து அதனுடைய கரையை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அமெரிக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா அட்லாண்டா கடல் மேலே மட்டும் 6-7 மணி நேரம் விமானம் பறக்குது. விமானம் அவ்வளவு மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற விமானம் 6-7 மணி நேரம் அட்லாண்டா கடலையே கடக்க வேண்டும். கடல்னா சாதாரணமானதா? அதனால் பார்த்த உடனே பல பேர் மூச்சு ஆகிட்டான். பல பேர் சொல்கிறான் யாராலும் இதை தாண்ட முடியாது எல்லாம் பேசிக்கிறான். அங்கே தான் எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது, ஓரளவுக்கு போக முடியும், ஆனால் திரும்பி வர முடியாதுங்கிறான். போயிட்டு திரும்பி வரலைன்னு என்ன பண்ணுறது? ஒருவேளை இந்த கடவை தாண்டி போக முடியும், ஆனால் வர முடியாதுங்கிற. அங்கே உடனே ஜாம்பவான் சொல்கிறான், நான் போயிடுவேன், இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, கிழட்டு கரடி ஆகிட்டேன், முன்னானா உடனே போயிடுவேன்னா ஜாம்பவான். எல்லாரும் முடியாமல் இயலாமல் சொன்னபோது சொன்னார்கள், பக்கத்தில் ஒரு கழுகு, மலை போன்ற ஒரு கழுகு அப்படியே உட்கார்ந்து சிறகுகள் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஐயையோ, அன்றைக்கு அந்த சடாயு செஞ்ச மாதிரி ஒரு தியாகத்தை நம்ம பிராட்டிக்காக செய்ய முடியலையேன்னாங்க. சடாயுங்கிற பேரை கேட்ட உடனே சிறகுகள் இருந்தால் தான் பறந்து வர முடியும். சிறகுகள் இல்லாத அந்த கழுகு மெல்ல மெல்ல தத்தி தத்தி பக்கத்துக்கு வந்து கேட்டது, என்னமோ ஜடாயு ஜடாயு நீங்களே, அந்த ஜடாயு என்னாச்சுன்னு கேட்டது. ஜடாயு வந்து இந்த ராவணனை தடுத்து தன் சிறகுகளால் மூக்கில் கொத்தி ரெக்கைகளால் அடித்து நிலைகுலைய செய்து கடைசியில் சிவன் வாள் இருந்ததுனால தப்பிச்சான். அந்த ஜடாயு அதில் இறந்து போச்சுன்னா, ஐயோ என் தம்பி இறந்து விட்டானான்னா. தம்பியான்னு கேட்டாங்க. ஆமாம், என்னுடைய தம்பி. நாங்கள் அருணன், சூரியனுடைய தேர்ப்பாகராகி அருணனுடைய பிள்ளைகள். என்னுடைய தம்பி தான் ஜடாயு, என்னுடைய அண்ணன் எனக்கு சம்பாதின்னு பேர். நாங்கள் இளமையில் குறும்புத்தனமாக 2 பேரும் ஒரு வேலை செஞ்சோம். சூரியனை பார்க்கணுன்னு 2 பேரும் கிளம்புனோம். சூரியனை பார்க்கணும்னு சூரிய மண்டலத்தை நோக்கி போனோம். போக போக சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் எங்களுடைய சிறகுகள் கருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லா மண்டலத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணுறோம். மனிதனே செவ்வாய் கிரகத்துக்கு போயாச்சு, சந்திர மண்டலத்துக்கு போயாச்சு, சூரியனை நெருங்க முடியல. இப்போ இந்தியா மட்டும் சூரியனை ஆராய்ச்சறதுக்கு ஒரு விண்கோள் அனுப்பி இருக்கிறோம். இன்னும் மனிதனெல்லாம் போய் செவ்வாயில் இறக்கிற மாதிரி, சந்திரனில் போய் நடந்த மாதிரி அங்கே போய் சூரியனை இத்தனை கோடி கோடி மைல்களுக்கு இந்த பக்கமே போன மாதம் வெயில் தாங்க முடியல. நினச்சி பாருங்க, போன மாதம் எப்படி இருந்தது? அக்கினி நட்சத்திரம் வந்து எப்படி இருக்குது? பல கோடி மைல்களுக்கு அப்பால பூமியில் பக்கம் நெருங்கின எப்படி இருக்கும்? மேலே போனால் சிறகுகள் கரிய ஆரம்பித்தது. நாம செத்தாலும் பரவாயில்லை, நம்ம சிறகுகள் கரிந்தாலும் பரவாயில்லை, நம் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய சிறகுக்குள்ள என் தம்பி ஜடாயுவை காப்பாற்றி கொண்டு கீழே வந்துட்டோம். என் ஜடாயுவை விட்டுட்டேன், இந்த மலையில் வந்து நான் விழுந்தேன், என் சிறகுகள் கருகி போச்சுன்னு என் வரலாற்றை எல்லாம் சொன்னான். உடனே இவங்க எல்லாம் சொன்னான், ஆஞ்சநேயன் எல்லாம் சொன்னான், கவலைப்படாதீர்கள், ராமநாமத்தை சொன்னால் எல்லாம் கிடைக்கும், ராமா என சொன்னால் எல்லாம் மாறும் என்று அன்றைக்கு பார்த்தோமே. பின்னால் சுந்தரகாண்டத்தில் பார்க்க போகிறோம். எனவே ராமா 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 ராம் 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 என்று அனைவரும் சேர்ந்து ராம மந்திரத்தை உச்சரித்தார்கள். அப்படியே சிறகுகள் வளர ஆரம்பித்தது. உயிர் போறவனுக்கு கூட கடைசி நேரத்தில் ராமநாமத்தை சொன்னால் போகின்ற உயிர் நிற்கும் என்பதை நாம் சம்பு ராமாயணத்தில் பார்க்குறோம். காளிதாசனால் இயற்றப்பெற்ற சம்பு ராமாயணம். போஜராஜன் அவையில் இருந்த நவரத்தன புலவன் காளிதாசன், அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி போஜராஜ இந்த ராமாயணத்தை பாடுனா என் உயிர் நிற்கும்னா, அதற்காக காளிதாசனால் பாடப்பட்டது சம்பு ராமாயணம். அதை பாடுனதுனால பல நாட்கள் போஜராஜனுடைய உயிர் நின்றதாமா. எனவே ராமநாமத்தை சொன்னால் போகின்ற உயிர் சாதாரணமானதல்ல. ராமநாமம் நீங்கள் வந்து இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா பாருங்க, கோயில் பிடிக்காத அளவுக்கு கூட்டம். எதற்காக? இந்த ராமநாம மகிமையை அறிந்து கொண்டிருக்கிறேன். ராமநாம ராம் ராமன்னு இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். பல தடவை ராமநாமத்தை நம்ம உச்சரிக்கலாம், கேட்கலாம், அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களே. அதை சொன்னார்கள். சிறகுகள் மீண்டன. உடனே சொன்னான், கவலைப்படாதீர்கள். அவன் ஜடாயு சொல்றதுக்குள்ள எந்த திசைன்னு சொல்றதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு நேற்று பார்த்தோம். இவன் சொல்றான், இந்த திசையிலே கொண்டு போனான். இந்த கடலை காட்டி தென் திசையில இலங்கைக்கு ராவணன் கொண்டு சென்றான், நீங்கள் வெற்றி அடையுங்கள் என்று. இப்ப பெரிய கருடாழ்வார், அது சின்ன கருடாழ்வார்னா இது பெரிய கருடாழ்வார் தான் அண்ணன். இவரை வாழ்த்து விட்டு பறந்தது. எல்லாரும் நிற்கிறாங்க, யாராலும் முடியாதுங்கிறாங்க. அப்பத்தான் ஜாம்பவான்
ஆஞ்சநேயனை பார்த்து, இந்த கடலை ஒருவனால் தாண்ட முடியும் என்றால், தாண்டுவது மட்டுமல்ல, தாண்டி சென்று எங்கே சீதா பிராட்டி இருக்கிறாளோ அவளை கண்டுபிடிக்க முடியும் என்றால், கண்டுபிடிக்க முடிவது மட்டுமல்லாமல் அங்கே ஏதேனும் தடை ஏற்பட்டால் அந்த தடையை தாண்டி வெல்ல முடியும் என்றால், திரும்பி வர முடியும் என்றால், சீதாதேவியை மீட்டு தர முடியும் என்றால், ஒரே ஒருவனால் தான் முடியும், அவன்தான் இந்த ஆஞ்சநேயன் என்று சொல்லி ஜாம்பவான் அந்த ஆஞ்சநேயனுடைய புகழை பேசத் தொடங்குகிறான். அப்போதுதான் தன்னுடைய ஆற்றலை, அவன் பெற்றிருந்த ஒரு சாபம் அப்படி, ஆஞ்சநேயன் யாராவது தகுதியுள்ளவன் தகுதியான நேரத்தில் நினைவுறுத்தினால்தான் தனக்கு பெரிய பலம் இருக்கிறதுங்கிறத ஆஞ்சநேயன் உணர வேண்டும் என்று பெற்றிருந்ததுனால ஜாம்பவான் புகழ ஆஞ்சநேயன் தன்னுடைய அந்த பலத்தை உணர்ந்தான். அன்றைக்கு விஸ்வரூப தரிசனம் காட்ட மாதிரி இப்ப கடலை தாண்டுவதற்கு அந்த மகேந்திர மலையின் மீது பேருரு எடுத்து நிற்கிறான். ஆஞ்சநேயனுடைய விஸ்வரூப தரிசனம் இப்போது மகேந்திர மலையில நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெயமங்கள ஆஞ்சநேயனுடைய விஸ்வரூப தரிசனம் நமக்கு எல்லா மங்களங்களையும் தரும் என்று கிஷ்கிந்தா காண்டத்தை நிறைவு செய்து நாளைக்கு சுகம் தரும் சுந்தர காண்டத்தை தரிசிக்க இருக்கிறோம் என்று சொல்லி இத்தனை பேர் வந்து இந்த ராமநாமத்தினுடைய அருளை பெற்றதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே நன்றி சொல்லி, இதை பெற செய்த கார்த்தி விழா மன்றத்துக்கு நன்றி சொல்லி, தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு எனக்கு இவ்வளவு என்னமோ தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு தகுதிகள் இருக்குதா என்று அவங்களுடைய தகுதியை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு மணி நேரம் பேசணும். உடுமலையில் இன்றைக்கு ஆன்மீக பேரவை என்று வைத்து ஏறத்தால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு என்ன என்ற ஒரு மகிழ்ச்சி என்றால், என்னுடைய உயிர் தோழராக இருந்த சிவசண்முகம் அதுன்னு நான் தான் கலந்து ஆலோசித்தோம். ஆன்மீக பேரவைக்கு நீங்கள் தலைவர், நான் செயலாளர் என்றார். நான் தமிழ்நாடு சுற்றிட்டு இருக்கிற ஆளு, கேரளாவுக்கு போற ஆளு, அதனால இளங்கண்ணனை தலைவராக வைத்துக் கொள்ளால் நீங்கள் செயலாளராக இருங்கள், நாம எப்பவும் சேர்ந்து செய்வோம், நீங்கள் பேரல்ல நாங்கள் அப்படி இருந்தவர்கள், நாங்கள் உயிர் தோழனாக. அப்போது ஒரு உயிர் தோழனேன்னு நான் அமெரிக்காவில் இருந்தனால் அவர்களுக்கு ஒரு இரங்கல் இது கூட எழுதினேன். அப்படி இருந்தவங்க அதனால் ஆன்மீக பேரவையை ஆரம்பித்தார்கள். அதில் முதல் நிகழ்ச்சி முதல் 3 மாதம் மாரியம்மன் கோயிலில் நம்முடைய மதிப்புக்குரிய மக்கள் பேரவை தலைவர் அண்ணன், என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் ராசியானவர் தலைவர். 3 மாதம் நான் முதல்ல பேசுகிற மாரியம்மன் கோயிலில் அவர் தான் தலைமை தாங்கினார். முதல் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீதர் முன்னிலையில், பரம்பரை அரங்காவது முன்னிலையில், அண்ணன் தலைமையில் முதல் 3 மாதங்கள் மாரியம்மன் கோயில் ஆன்மீக பேரவையின் சார்பில் பேசினேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய அருமை தம்பி ஜெய்சிங் லிங்கவாசகம், அது வரைக்கும் மேடை ஏறினதே இல்லை. நான் செல்ல முடியாத நிகழ்ச்சிகளுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், ஏறத்தாழ 3000 பேர் படிக்கின்ற மேல்நிலைப்பள்ளி, 1000 பேர் பெண்கள் படிக்கின்ற பள்ளி, கேரளாவில் ராத்திரி எல்லாம் 12 மணிக்கு பேசிட்டு காலையில் 12ஆம் வகுப்பு பரீட்சையை தொடங்கி வைக்கணும். பல நேரங்களில் போக முடியாது என்று நான் செல்ல முடியாத இடங்களுக்கு என்னுடைய அருமை தம்பி ஜெய்சிங்கை அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்சதுக்கு பிறகு பல பேர் சொன்னாங்க, பேசாமல் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே இருக்க ஜெய்சிங்கை அனுப்பியிருக்கேன், நல்லா பேச. அப்படி எல்லாம் நல்லே பள்ளியில் அவர் பேசி கொண்டிருந்த போதுதான் நான் கந்தபுராணத்தில் நான் பேசுறதுக்கு பதிலாக அவர் அனுப்புனேன். பேசிட்டு இருந்தார். வள்ளி திருமணம் மட்டும் பாக்கி சூரரை வதம் பண்ணி முடிச்சிட்டார். அப்போதுதான் அவருக்கு அரசாங்க ஆணை வந்தது. அது வரைக்கும் எங்கள் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர் குமரலிங்கம் கந்தபுராணம் பேசுனதுனால அந்த மகிமை. வள்ளி திருமணம் மட்டும் ஐயா பாக்கி இருக்குது, நான் சென்னை போகணும் பணி நியமன ஆணை பெறுவதற்கு. வள்ளி திருமணத்தை நீங்கள் எப்படியாவது ஒரு நாள் நிறைவு செய்து விடுங்கள் என்று கேரளாவில் நல்லேப்பள்ளியில் போய் எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதையெல்லாம் அப்பதான் வந்தார். அதற்கு பிறகு நான் தொடங்கி வச்சேன். தொடர்ந்து இன்றைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு மேலா ஆன்மீக பணி ஆற்றுகிறார். அந்த சிவசண்முகம் அமரரான பிறகும் அவருடைய அருமை துணைவி கலாவதி சிவசண்முகன் அவர்கள் அதே மாதிரி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமையான ஐயோ மாரியம்மன் கோயில் போகணுமே, தன் 93 வயதான மாமியார் வீட்டில் இருக்கிறார். நம்ம இவங்களை வெளியவே விட மாட்டாங்க. இப்பவே நான் தான் அனுமதி வாங்கி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்னிடத்தில் பேரக்குடையவர்கள் பக்கத்து வீடு, என்னை மகனாக சிவசண்முகம், என்னை 2வது மகன் நினைக்கிறவங்க, மருமகளுக்கு 4 நாள் விடுப்பு. அவ என்ன இது கார்த்திகை விழா வேண்டாம்,
அது அவங்க உங்கள் அண்ணன் அங்குசாமி அண்ணன் ஆரம்பித்தது. பாலையுடைய சொந்த குடும்ப விழா மாதிரி நடத்துகிறாங்க. 800வது விழான்னு 500 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்த, இல்லைன்னா வெளிவிட மாட்டாங்க. வாரந்தோறும் தவறாமல் 20 அமெரிக்காவில் மகன் இருக்கிற என்னுடைய அருமை மாணவன் சிவகுமார், அது அட்லாண்டாவில் இருக்கிறான். ஆனால் அங்கே கூட போகாமல் இருந்ததையெல்லாம் நடத்துகின்ற அவர்கள் இங்கே வந்து என்னை மிகுந்த நன்றி பாராட்டினார்கள். என் சிறப்பெல்லாம் எனக்கு இல்லை, அந்த சிறப்பெல்லாம் ஆன்மீக பேரவைக்குரிய அவர்களுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி மங்களம் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான், ஜெய ஜெய ஹனுமான்.